வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, வெப்பநிலையில் நிலைப்புத்தன்மை. தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இன் குரூப் 15. குரூப் 15 என்ன ஃபேமிலி? நிக்டோஜன் ஃபேமிலி. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இருக்கிறது. இவைகளோட ஹைட்ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3, பாஸ்பரஸுக்கு PH3, ஆர்சனிக்கு ASH3, ஆன்டிமனிக்கு SbH3, பிஸ்மத்துக்கு BiH3. இப்போ இவைகளில் எது அதிகமான தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும்? இந்த ஹைட்ரேட்ஸில் எது தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்? ஸோ அமோனியா தான். அமோனியாவோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் பாஸ்பைன், இஸ் கிரேட்டர் தென் ASH3, இஸ் கிரேட்டர் தென் ஆன்டிமனி ஹைட்ரைட், is greater than bismuth hydride. அதாவது thermal stability decreases with increasing metallic character. இப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறது நான் மெட்டல் அப்படின்னா அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர் குறையும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ பிஸ்மத் அப்படிங்கிறது மெட்டலாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகிறதால அவைகளோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது? டிக்ரீசஸ் ஆகுது. அதனால தான் அமோனியாவோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும், பிஸ்மத் ஹைட்ரைடோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவும் இருக்குது. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துங்க. சரிங்களா?